எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்ற பின்னர் முதல் முறையாக சேலம் மாவட்ட நிர்வாகிகளுடன் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. புரட்சித் தமிழருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்த கழக நிர்வாகிகள். சேலம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அதிமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. சொந்த தொகுதியான எடப்பாடியில் உள்ள அரசு பயணியர் மாளிகையில் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க வருகை தந்த பொதுச் செயலாளரை பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் அதிமுகவினர் வரவேற்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தாவேகாவினர் 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் இணைந்த அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாக்காளர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். நன்றி தெரிவிக்க வந்த அவருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. 5வது முறையாக வெற்றி தந்த மக்களுக்கு உயிருள்ளவரை விசுவாசமாக செயல்படுவேன் எனவும் உறுதி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய ஆலாந்துறை பகுதியிலே எனக்கு அதிகமான வாக்குகளை அளித்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கூட்டணி கட்சியுடைய நண்பர்களுக்கும் கழகத்துடைய தோழர்களுக்கும் எனக்காக அரும்பாடுபட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எனது நன்றியை உங்களுக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன். தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் மற்ற தொகுதியெல்லாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட என்றைக்கு போல உங்களது சகோதரராக என்னை ஏற்று எனக்கு அதிகமான வாக்களை அளித்த அந்த நல்ல உள்ளங்களை என்றைக்கும் மறக்க மாட்டேன். என்றைக்கும் உங்களுக்காக என்னுடைய தொகுதி மக்களுக்காக தொண்டாம் தொகுதி மக்களுக்காக நான் பணியாற்றுவேன் என்று சொல்லி எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனையாக உங்களுக்காக உடன் நிற்பேன். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலும் அதே போல மாவட்ட ஆட்சியர் அத்தனை அதிகாரிகளிடமும் நீங்கள் என்னென்ன கோரிக்கை சொல்கிறோம் அதுக்காக உங்களுக்காக இணைந்து பணியாற்றி போராடி நீங்கள் செய்கிற கோரிக்கை நிறைவேற்ற பாடுபடுவேன் என்று சொல்லி நான் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு பெரியவர்கள்லாம் என் தொகுதியை பொறுத்தளவுக்கு தாய் தந்தை அண்ணன் தம்பி தம்பி தங்கச்சி தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நான் சகோதரன் என்று சொல்லி அது என்றைக்கும் மாறாது, அந்த பந்தம் மாறாது, என்னுடைய உயிருள்ளவரை அது நீடிக்கும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை எனக்காக இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை உங்களது பாதம் தொட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் வாக்காளர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து 3வது நாளாக மயிலம் தொகுதியில் நன்றி தெரிவிக்க வந்த அவருக்கு சால்வை அணிவித்து மக்கள் உற்சாக வரவேற்பு. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் அமோக வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். மயிலம் தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொண்டுவர போராடுவேன் எனவும் வாக்காளர்களிடம் உறுதி. என்னை நம்பி எனக்காக வாக்களித்து
உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், நன்றியுள்ளவனாக இருப்பேன், விசுவாசமாக நடந்து கொள்வேன். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து கோரிக்கைகளும் உங்கள் உடனிருந்து அதை தீர்த்து வைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்வேன். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் சரி, நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்ன உதவியாக இருந்தாலும் என்னிடம் நீங்கள் கேட்கலாம், சொல்லலாம், தயங்காதீங்க. என்னுடைய வசதிக்கு உட்பட்டு தகுதிக்கு உட்பட்டு உங்களுக்கு அனைத்து உதவிகளும் கண்டிப்பாக நான் செய்வேன் என்று உறுதி கூறி தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடத்திற்கான இடைத்தேர்தல் ஜூன் 18ஆம் தேதி நடைபெறும் நிலையில் இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். ஜூன் 8ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கலும், ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனையும், ஜூன் 11ஆம் தேதி வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாள் என்றும் அறிவிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் பகுதியில் திமுக எம்பி கான்ட்லைன் ரவீந்திரனின் காரை வரிமடித்து திமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கள ஆய்வு கூட்டத்தின் போது தங்களின் கருத்துக்களை கேட்காமல் திமுக எம்பி அவமரியாதையாக பேசியதற்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்த உடன்பிறப்புகள். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் பணியாற்றிய சிங்கப்பன் அதிரடிப்படையில் இடம்பெற்றுள்ள பெண் காவலருக்கு காவல் ஆய்வாளர் திலீபன் பாலியல் தொந்தரவு. தன் மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது குறித்து கேட்க வந்த பெண் காவலரின் கணவரையும் துப்பாக்கியை காட்டி சுட்டுவிடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார். சென்னை கொடுங்கையூர் அருகே கணவனை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் பாலியல் தொல்லையளித்த பாலசுப்ரமணியனை கைது செய்து போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். பாலியல் தொல்லையளித்த நபர் மீது விருதாச்சலம் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 13 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகாரில் 4 சிறார்கள் போக்சோ சட்டத்தில் கைது. சிறுமியை கோவில் திருவிழாவுக்கு அழைத்து சென்று அதே பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தாய் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. மயிலாடுதுறையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலரின் மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காவல் நிலையம் அருகே இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தின் பூட்டை உடைத்து 1,30,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற முகமுடி கொள்ளையர்கள். காவல் நிலையம் அருகிலேயே பாதுகாப்பு இல்லை என்றால் வேறு எங்குதான் பாதுகாப்பு இருக்கும் என பொதுமக்கள் காட்டமான கேள்வி. திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் கடத்தப்பட்ட 6 மாத கைக்குழந்தை தஞ்சாவூர் அருகே மீட்கப்பட்டதாக தகவல். மக்கள் நெருக்கம் மிகுந்த பேருந்து நிலையத்தில் நிகழ்ந்த கடத்தல் சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாதுகாப்பு குறைபாடு அம்பலமாகியுள்ளதாகவும் விமர்சனம். கோவை மாவட்டம் சூலூரைச் சேர்ந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான கார்த்தி மீது சிறையில் தாக்குதல் நடத்திய 5 சக கைதிகள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கைதான கார்த்திக்கிற்கு உடலில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னை மடிப்பாக்கம் அருகே எல்ஐசி நகர் பகுதியில் உள்ள வீட்டில் திருட முயன்ற இளைஞரை தர்ம அடி கொடுத்து மடக்கி பிடித்த பொதுமக்கள். திருட வந்த இருவரில் ஒருவர் தப்பியோடிய நிலையில் பிடிபட்ட நபர் காவல்துறையினரிடம் ஒப்படைப்பு. திருவண்ணாமலையில் கிரிவலம் முடித்து பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பக்தர்களிடம்
30க்கும் மேற்பட்ட செல்போனை திருடிய சிறுவனை விரட்டி பிடித்து தர்ம அடி கொடுத்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பயணிகள். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாத கதையாக குற்ற சம்பவங்கள் தொடரும் நிலையில் சிறுவன் பறித்த செல்போன்களை மீட்டுத் தர கோரிக்கை. சார், அந்த பையனை பாத்தீங்கன்னா இவங்க பிடிக்கல, இவங்க கிட்ட நாங்க சொல்லி முடியல. அதனால நாங்களே பாதிக்கப்பட்டவங்களே நாங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கங்க பிரிஞ்சு நின்னோம். எங்களுக்கு பையனுடைய ஐடென்டிபிகேஷன் தெரியும். அதனால நாங்க பையனை பாத்தீங்கன்னா பிடிச்சோம். நாங்களே 1 மணி நேரமா அவனை நோட்டை விட்டு பிடிக்கிறோம். இவங்க போய் 10 நிமிஷத்துல பிடிச்சிருக்கலாம்ல. 1 மணி நேரமா நோட்டை விட்டு அவனை போய் எங்களை பார்த்த உடனே ஓடுறான். எதுக்கு ஓடுற? நீதான் தப்பே பண்ணல, எதுக்கு ஓடுற? எங்களை பார்த்து ஓடுறான். 10 பேர் சேர்ந்து பிடிக்கிறோம். அங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் கூட துணைக்கு வந்தாங்க சார் பிடிக்கிறதுக்கு. இவங்க வரல. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் அருகேயுள்ள வன்னிச்சப்பட்டினம் ஈசிஆர் சாலையில் வாகன சோதனையின் போது 2 கிலோ கஞ்சா வைத்திருந்த இளைஞர் கைது. இளைஞர் மறைத்து வைத்திருந்த 148 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்த திட்டமிட்டிருந்தது தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அம்மைநாயக்கனூரில் நள்ளிரவில் மளிகை கடையில் பூட்டை உடைத்து 1,20,000 ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் 30,000 ரூபாய் மதிப்பிலான சிகரெட் பாக்கெட்டுகள் கொள்ளை. இரவு நேரங்களில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் அடிக்கடி கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேட்டில் 18 வயது இளம்பெண் கார் ஏற்றிக் கொள்ளப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தனியார் பாருக்கு சீல் வைத்த அதிகாரிகள். மதுவிலக்கு மற்றும் கலால்துறை துணை ஆணையர் தலைமையில் தனியார் பாருக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகள் தீவிர விசாரணை. சென்னை பூந்தமல்லியில் பட்டப்பகலில் டிப்டாப் உடையில் வந்த ஆசாமி இருசக்கர வாகனத்தின் சைடு லாக்கை உடைத்து வண்டியை ஓட்டி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளின் அடிப்படையில் பைக் திருட்டா அல்லது தவணை கட்டாததால் பைனான்ஸ் நிறுவனம் எடுத்த நடவடிக்கையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உயர்மின் கோபுரத்தில் ஏறிய போதை ஆசாமி நிலை தடுமாறி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம். மதுபோதை நபர் உயர்மின் கோபுரத்தில் ஏறிய வீடியோ ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் மதுபோதையால் இன்னும் எத்தனை விபத்துக்கள் ஏற்படுமோ என மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மடத்துப்பட்டி சந்திப்பு பகுதியில் காரில் கடத்தப்பட்ட 131 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் 6,80,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்டவரை கைது செய்து விசாரணை. தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் பயோமெட்ரிக் வருகை பதிவு கட்டாயமாக்கும் முறை நடைமுறைக்கு வருகிறது. மனிதவள மேம்பாட்டுத்துறையின் அனைத்து அலுவலர்களும் பணியாளர்களும் காலை 10 மணிக்குள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்றும் பணியில் இருக்கும் அலுவலர்கள் அனைவரும் அடையாள அட்டை அணிந்திருக்க வேண்டும் எனவும் உத்தரவு. சென்னையை அடுத்த வானகரத்தில் மது பாட்டில்களை வீட்டில் பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்த பெண் கைது. கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 72 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது ஏற்கனவே கள்ளச்சந்தையில் மதுபானங்களை விற்பனை செய்த வழக்கு நிலுவையில் இருப்பது அம்பலம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புனித நீராடிய பெண் பக்தர் கடல் சீற்றத்தில் சிக்கியதில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. கடல் சீற்றம் அதிகமாக இருந்த நிலையில் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டு மற்றொரு பக்தர் மீது மோதியதில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக தகவல். கோடை விடுமுறை முடிந்து கல்வி நிலையங்கள் திறக்கப்படுவதால் வெளியூர் சென்றிருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக சென்னை திரும்புவதால் வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவை, திருவனந்தபுரம், கொச்சி ஆகிய இடங்களில் இருந்து சென்னை வரும் விமானங்களில் விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு அதிகரிப்பால் பயணிகள் கடும் அவதி. சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் மாம்பழங்கள் விழுந்து சேதம். ஏற்கனவே விற்பனை குறைந்து வரும் நிலையில் சூறை காற்றினால் ஏற்பட்ட சேதத்தால் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை. கிரிவலம் முடிந்து திருவண்ணாமலையில் இருந்து ஆந்திரா, தெலுங்கானா செல்லும் பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறிய சம்பவத்தால் தள்ளுமுள்ளு. கூட்ட நெரிசலை தடுக்க பௌர்ணமி தினங்களில் ஆந்திர மாநிலத்துக்கு கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை.
மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட சோழவந்தான் சட்டமன்ற அலுவலக திறப்பு விழாவால் கடும் போக்குவரத்து நெரிசல். விழாவிற்கு வந்த தாவேக்காவினர் தங்களது வாகனங்களை சாலையோரம் நிறுத்திவிட்டு சாலையின் நடுவே கூடி எம்எல்ஏவை வரவேற்றும் எம்எல்ஏ இருக்கையில் மாறி மாறி அமர்ந்து ரீல்ஸ் எடுத்தும் அலப்பறை செய்ததால் பொதுமக்கள் அவதி. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவிக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் நீராடி மகிழ்ந்தனர். நாட்டின் 3வது முப்படை தளபதியாக ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி முறைப்படி பொறுப்பேற்பு. டெல்லி தேசிய போர் நினைவிடத்தில் மறைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின் சவுத் பிளாக் வளாகத்தில் முப்படைகளின் மரியாதை அணிவகுப்பை ஏற்ற புதிய தளபதி. விட்டமின் D3, கால்சியம் உள்ளிட்ட 30 புதிய மருந்துகளுக்கான சில்லறை விலையை நிர்ணயித்து தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் புதிய உத்தரவு. மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்தி சாமானிய மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை. சென்னையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மீண்டும் உயர்வு. பெட்ரோல் லிட்டருக்கு 11 காசுகள் உயர்ந்து ₹107.87 டீசல் லிட்டருக்கு 10 காசுகள் உயர்ந்து ₹99.65 விற்பனை. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ₹46 உயர்ந்துள்ளது. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலை ₹928.50 வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ₹3283 விற்பனை. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையும் இணைந்து பணியாற்றும் வகையில் கூட்டுக்குழு உருவாக்கம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போலீசார் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையில் கண்காணிப்பு அதிகாரிகளும் நியமனம். சென்னை கோயம்பேட்டில் இளம் பெண்ணை கார் ஏற்றி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டதுடன் காரும் பறிமுதல். வழக்கில் தொடர்புடைய தலைமறைவானவர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வரும் காவல்துறை. ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்லிமலை அருகே திமுக நிர்வாகி தடையை மீறி வெடிமருந்து மூலம் பாறைகளை தகர்ப்பதால் இரவு நேரத்தில் கடும் இரைச்சல் கேட்பதாகவும் அச்சத்துடனேயே வாழ்வதாகவும் மக்கள் வேதனை. வெடிக்காமல் உள்ள வெடிமருந்துகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தவும் கோரிக்கை. காஞ்சிபுரம் அருகே உள்ள கோனேரிக்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட புரட்சித் தலைவி நகர் பகுதியில் கடந்த 4 நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். குடிநீர் பிரச்சினை குறித்து புகார் அளித்ததால் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியத்தால் இருப்பதாகவும் பொதுமக்கள் கடும் சாடல். தஞ்சாவூர் அருகே தெருநாய் விரட்டி கடித்ததில் தெருவி விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுவன் படுகாயம். பெரும் அச்சுறுத்தலாக உள்ள தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சம். தொழிற்சாலையில் இருந்து தொடர்ந்து கரும்புகை வெளியேறி வரும் நிலையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைத்த தீயணைப்பு வீரர்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மண்வயல் பகுதியில் டாஸ்மாக் கடையில் மது வாங்கி வெளியே வந்த பழங்குடியின முதியவர் அரசு பேருந்து மோதி உயிரிழந்த பரிதாபம். கோயில், பள்ளி, வங்கி, மருத்துவமனை இருக்கும் இடத்தில் இருந்து டாஸ்மாக் கடையை மூட வேண்டுமென அதிகாரிகளை முற்றுகையிட்டு வலியுறுத்திய பொதுமக்கள் தவறும் பட்சத்தில் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 5 மணி ஆச்சுன்னா அவங்க பஸ் கிடைக்கிறது இல்ல. அந்த டைம்ல நடந்து வர்றாங்க, குடிச்சிட்டு மேலெல்லாம் ஒழுக வர்றாங்க. ரொம்ப நாங்க கோரிக்கை எப்பயுமே சொல்லியிருக்கோம், ஆனா யாரும் நடவடிக்கை இன்னும் வரைக்கும் எடுக்கல. இன்னைக்கு நேத்து ஒரு ஆள் இறந்துட்டாப்ல, எங்க ட்ரைபிள் தான். அதனால நாங்க கொஞ்சம் போராட்டம் பண்ணலான்னு தான் இன்னைக்கு வந்தோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் முதல் பெண் மாவட்ட ஆட்சியராக பத்மஜா பொறுப்பேற்றுக் கொண்டார். இனி வரும் காலங்களில் திங்கள்தோறும் வழங்கப்படும் பொதுமக்களின் மனுக்களை ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி. நாளை முதலமைச்சர் விஜய் திருச்சி செல்ல உள்ள நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு.
புதிய மாவட்ட ஆட்சியர் பதவியேற்பு மற்றும் முதலமைச்சரின் வருகை ஆகிய முக்கிய நிகழ்வுகளின் போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் தீவிர சோதனை. மதுரை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் உள்ள சோபா தயாரிப்பு நிறுவனத்தின் கனமழையின் போது பயங்கர சத்தத்துடன் மின்னல் தாக்கியதில் தீ விபத்து. அருகில் இருந்த 5க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளின் மீது தீ மளமளவென பரவியதால் உயிருக்கு அஞ்சி பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம். பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்ததற்கு உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் தன்னை தொடர்பு கொண்டு மகிழ்ச்சியும் பெருமிதமும் தெரிவித்து வருவதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நெகிழ்ச்சி. சோழர்களின் கடல் சாம்ராஜ்யம் எவ்வளவு வலிமையாக இருந்தது என்பதையும் ஆனைமங்கலம் கிராமம் பௌத்த மடாலயம் கட்ட வழங்கப்பட்டதையும் அந்த செப்பேடுகள் நமக்கு உணர்த்துவதாக மோடி கருத்து. சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி ஆற்றில் மூழ்கி 17 வயது மாணவன் உட்பட 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தால் சோகம். மாயமான மாணவனை தேடி தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் இறங்கிய போது முதலில் அடையாளம் தெரியாத ஆண் சடலமும் பின்னர் மாணவனின் சடலமும் மீட்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை. தமிழகத்தில் புதிதாக ஆட்சியை பிடித்துள்ள தவேக கட்சியினர் அடுத்தடுத்து பல இடங்களில் ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபடும் போது மிரட்டும் தோணியில் பேசுவதாக பலரும் புகார். கல்குவாரியில் பணியாற்றும் ஊழியர்களிடம் ஆவணங்கள் தொடர்பாக ஆய்வு செய்த போலூர் தவேக எம்எல்ஏ அபிஷேக் தந்தையின் முன்பே மகனை மிரட்டும் விதமாக பேசியதால் பரபரப்பு. உங்க பேரு ராஜன். ஒழுங்கா நிக்க மாட்டீங்களா? சும்மா சைலண்டா போறவன இந்த நக்கலிங்க எல்லாம் பண்ணக்கூடாது. கம்முன்னு நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுங்கன்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்ன வயசு இருக்கு? என்ன வயசு இருக்கு? 20. எனக்கு என்ன வயசு தெரியுமா தம்பி? உன் வயசை தாண்டி தான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நெக்கலா நின்று இருப்பேன். எத்தனை பேருக்கு நெக்கலா நின்று இருப்பேன். டெட்டனேட்டர் சொல்ல தெரிஞ்சு படிக்க தெரியாதா? எல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கோ. தர்மபுரியில் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க சிரமப்படும் அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக குறிவைத்து பல லட்சம் கொள்ளையடித்த கர்நாடகாவைச் சேர்ந்த 3 பேர் கொண்ட கும்பலை பெங்களூருவில் கைது செய்த போலீசார். அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றி பணம் திருடும் கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகேயுள்ள தானிப்பாறை விலக்கு பகுதியில் வாகன சோதனை செய்தபோது கடத்தப்பட இருந்த 600 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். சோதனையின் போது தப்பியோடிய ஓட்டுநர் உள்பட 2 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னை ராயபுரத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க ஆந்திராவில் இருந்து 15 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்களை கடத்தி வந்த இளைஞர் கைது. கைது செய்யப்பட்ட நபர் மீது ஏற்கனவே 2 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாத நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்கு ஜூன் 12இல் தண்ணீர் திறக்கப்படுமா என காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் கேள்வி. 16 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற நீர் குறித்த காலத்தில் திறக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வெண்டைக்காய் விலை வீழ்ச்சியால் கொள்முதல் செய்யப்பட்ட வெண்டைக்காய்களை வியாபாரிகள் வயல்களிலேயே கொட்டி செல்லும் அவல நிலை. வரத்து அதிகரித்து கிலோ 5 ரூபாய்க்கு விலை வீழ்ச்சியடைந்ததால் முதலீடு கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை. கோடை விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து மக்கள் சென்னை திரும்பும் நிலையில் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றதால் சென்னை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பேருந்துகள், கார்கள், இருசக்கர வாகன பயணிகள் சாலையிலேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவல்துறை தீவிரம். கோடை விடுமுறை முடிந்த நிலையில் பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதால் நெல்லை ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். போதிய ரயில் இல்லாத காரணத்தால் முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகளில் முட்டி மோதி ஏறியதால் சிரமத்திற்கு ஆளாகிய பெண்கள் மற்றும் குழந்தைகள். விடுமுறை முடிந்து திரளான மக்கள் சென்னைக்கு படையெடுத்ததால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து காவலர்கள் முறையான திட்டமிடல் இன்றி செயல்பட்டதன் காரணமாகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக வாகன ஓட்டிகள் சாடல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள இடையன்பால்சேரி கிராமத்தில்
பல மாதங்களாக புழுக்கள் நிறைந்த தூய்மையற்ற குடிநீர் வருவதாக புகார். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்து 4 ஆண்டுகளுக்கு மேலாகிறது எனவும், இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் வேதனை. வருஷமா அந்த டேங்க சுத்தம் பண்றதே இல்ல. மேல ஏறினாலும் பயமா இருக்கு. பசங்க கீழே வந்தாலும் அது மேல பூச்சி, சின்ன சின்ன மரக்கட்டைகள், அந்த அது பாசிகள் அண்டுது. தண்ணி பிடிக்கும் போது பாசிகள் நிறைய வருது, துரு மாதிரி வர ஆரம்பிக்குது. அதை நாங்க விலைக்கு தண்ணி விலைக்கு வாங்கி நாங்க குடிக்கிறோம். எங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. ஒரு கேன் 40 ரூபா கொடுத்து நாங்க காசு கொடுத்து வாங்குற ஸ்டேஜுக்கு எங்களால முடியாது. எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அதை சீரமைக்க செய்யணும். எங்களுக்கு தண்ணி வர வைக்கிறதுக்கு வழி செய்யணும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற வைகாசி விசாக தேர் திருவிழாவில் தேர் சக்கரத்தில் சிக்கி படுகாயமடைந்த கல்லூரி மாணவர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழப்பு. தேர் சக்கரம் பின்னோக்கி நகர்ந்தபோது நிலைநிறுத்தும் சுவருக்கு இடையே சிக்கி 2 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி ஒருவர் உயிரிழந்த சோகம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நடைபெற்ற இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம். எலக்ட்ரானிக் இருசக்கர வாகனங்களை பழுது நீக்க ஐடி மூலம் பயிற்சி அளிக்க வேண்டும், தனிநல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி நிறைவடைய உள்ளதை ஒட்டி அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். பல்வேறு வகையான மலர் அலங்காரங்களை கண்டு ரசித்து புல்வெளிகளில் குடும்பத்துடன் இயற்கையை ரசித்த சுற்றுலா பயணிகள். பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் நின்று 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். போதிய போலீசார் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் பக்தர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. சிபிஎஸ்இயின் ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் போர்ட்டலை ஆய்வு செய்து அதில் முதன்மை கடவுச்சொல், ஓடிபி தவிர்ப்பு, மதிப்பெண் திருத்தம், தரவு கசிவு உள்ளிட்ட குறைபாடுகளை 19 வயது இளம் ஹேக்கர் அம்பலப்படுத்தியதால் கடும் அதிர்ச்சி. முதலில் வழக்கம் போல் குறையை ஏற்க மறுத்த சிபிஎஸ்இ பாதுகாப்பு குறைபாடுகள் தற்போது சரி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. நிலவின் மேற்பரப்பில் உள்ள பள்ளங்களை மிக துல்லியமாக கண்டறிந்து ஆய்வு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ள ராஞ்சி பிஐடி மெஸ்ரா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள். இஸ்ரோ உதவியுடன் செயல்படும் ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியால் நிலவின் புவியியல் அமைப்பை சிறப்பாக புரிந்து கொள்ள செயல்படுவதாகவும் விஞ்ஞானிகள் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே உள்ள துங்கநாத் மலைப்பகுதியில் ட்ரெக்கிங் சென்ற போது மின்னல் தாக்கி அண்ணன் தம்பி ஆகிய இருவரும் உயிரிழந்த சோகம். உடன் சென்ற நண்பர்கள் இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. கேரள மாநிலத்தில் 3 அல்லது 4 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை துவங்க வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் நாளை காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. பலத்த காற்றின் காரணமாக திண்டுக்கல் திருச்சி சாலை அருகே இருந்த தகர கூரை சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு.